வணக்கம், வெல்கம் டு ஜானவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பிரியாணி. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நாலு முட்டை வேக வச்சுருக்கேன். இது ஒரு ஆளாக்கு பாஸ்மதி ரைஸ். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், உப்பு, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கத்தில் கட் பண்ணி வச்சுருக்கு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக பாகத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஷாலோவாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறது. ஒரு உருளைக்கிழங்கு நீட்டு பாகத்தில் கட் பண்ணி வச்சுருக்கு. இது 2 பட்டை, சோம்பு, ஏலக்காய், பூ, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த முட்டைங்களெல்லாம் மேலே ஒரு நீட்டு கோடு போட்டுடுங்க. நம்ம போடுற மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்குறதுக்கு கோடு போட்டுடுங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்கு நல்லா உள்ளே தடவி விட்டுடுங்க. இது போல் மசாலாவை நல்லா உள்ளே இறங்குற மாதிரி இந்த ஓட்டையிலெல்லாம் நல்லா தடவி விட்டுடுங்க. இந்த மசாலா எல்லாம் இது மாதிரி நல்லா இந்த ஓட்டையிலெல்லாம் நல்லா தடவி விட்டுடுங்க. இப்போ குக்கர் எடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் இல்லை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம். வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா தடவின முட்டையெல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது போதும். இப்போ முட்டையெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 5 சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய், இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இதில் ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கலரி விடுங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா, தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து ஒரு கலரி விட்டுடுங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் இப்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி. இப்போ ஒரு ஆளாக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கோம். இதுக்கு 1.5 ஆளாக்கு தண்ணி விடணும். நான் இப்போ ஒரு ஆளாக்கு போல் தண்ணி விடுறேன். இதில் முட்டை சேர்த்துக்கலாம். இந்த வறுத்து வச்ச வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, கொஞ்சம் கரம் மசாலா, இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஆளாக்கு தண்ணி தான் விட்டுருக்கேன். 1/2 ஆளாக்கு தண்ணி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சிடலாம். ஹையில் 4 விசில். ஹையில் 4 விசில் வந்துடுச்சு. 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சுட்டோம்.
இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுவையான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ஜானவிஸ் கிச்சன் என்ற லோகோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.